உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சபரிவாசன். வாங்க வீடியோ போகலாம். கேரளாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேஸுங்க. கேஸ் பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சுகுமார் குரூப்ஸ். என்னப்பா சுகுமார் குரூப்ஸா அப்படின்னாப்பா கேஸுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாங்க அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுகுமார்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு நார்மலான ஒரு நபர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணக்காரன் ஆகணும், பணக்காரனாகி நம்ம வாழ்ந்து காட்டணும், பணத்தை சம்பாரித்து நம்ம ரொம்ப லக்ஸரியாக வாழணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் மாட்டிக்காமல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து குடும்பத்துக்கே தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருந்தார். குடும்பத்தை தெரிஞ்சு தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க. அவர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணல, அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க, அவரை ஊக்குவிக்கிறாங்க. ஊக்குவிச்சு இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஏதோ கோடி கணக்கில் சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், நம்ம ரொம்ப லக்ஸரியாக வாழணும், பணத்தை சம்பாரிச்சுட்டு நம்ம வேறு ஊருக்கு கூட போயிடலாம், நம்ம அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுகுமார் குரூப்ஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு திட்டம் திட்டுறாரு. நம்ம எப்படி பணக்காரன் ஆகலாம், நம்ம என்ன பண்ணால் பணம் வரும், திடீர் பணம் வரணும், அதுவும் பெரிய அளவில் வரணும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், எதை நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருந்த சுகுமார் குரூப்ஸுக்கு ஒரு ஐடியா வருது, நிறைய ஐடியா வருது. நம்ம போய் ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்கலாமா, ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்சோம் அப்படின்னா பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால் தப்பிக்க முடியாது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன ஆகுது, அதை விட்டுறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே பொறுமையாக யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருந்தவர் அவங்க மனைவி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. தப்பு பண்ணுற புருஷனை என்கரேஜ் பண்ணுறது குடும்பம், அவனுக்கு ஐடியா கொடுக்குறது அவங்க மனைவி. அப்படி அவங்க மனைவி என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடுங்க, இன்சூரன்ஸில் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு அமௌண்ட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தொகை இருக்கக்கூடிய லட்சங்களை தாண்டி ஒரு கோடிகளை தொடரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு இன்சூரன்ஸுக்கு வந்து நீங்கள் போடுங்க, இன்சூரன்ஸ் போடுங்க, மாதம்னா பணம் கட்டுங்க. இப்போ பாலிசி முதிர்வு தொகை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் கட்டின வாட்டி நீங்கள் செத்து போயிட்டால் பணம் வரும்ல, அப்போ நீங்கள் வந்து செத்து போன மாதிரி ஒரு நாடகம் போடுங்க, நீங்கள் இறந்து போன மாதிரி ஒரு நாடகம் போடுங்க, நடிங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே வேறு யாராவது ஒருத்தரை மாட்டை வச்சு கொண்டுருங்க. அப்புறமேட்டு என்னாகும், நம்மளுக்கு வந்து அந்த பணம் கிடச்சிரும்ல, நாங்கள் பணத்தை வாங்கிட்டு கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு நாங்களும் அதை பணத்தை எடுத்துகிட்டு வேறு எங்கேயும் வந்துடுறோம், நீங்களும் அங்கே வந்துடுங்க, நம்மளும் அப்படியே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்துக்கலாம், நம்மளுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ஒரு திட்டம் திட்டுறாங்க. இவங்க கணவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவங்க கணவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கீமில் போய்ட்டு என்ன பண்ணுறாரு, பணத்தை போடுறாரு, பணத்தை டெபாசிட் பண்ணி அப்படியே இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு வர்றாரு. கட்டிகிட்டு இருக்கும் பொழுது லோன் போட்டு கார் வாங்குறாரு. கார் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, கார் ஓட்ட கற்றுக்கிட்டு காரில் போயிட்டு வர்றாரு, பிடிக்கிறாரு, ஏதோ வேலைக்கு போகிறாரு, சம்திங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய கார் எரிஞ்சு போச்சுன்ன உடனே சுகுமாரோடைய மச்சான் வந்து சுகுமாரோட மச்சான் ஒய்ஃபோட அண்ணன் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்துடைய கார் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது காவல் நிலையத்துக்கு. உடனே காவலர்கள் போய் அந்த காரை பார்க்குறாங்க. உள்ளாடி எரிஞ்சு போன ஒரு ஆணோட சடலம் கிடக்குது, முழுவதுமாக கருகி போச்சு. உடனே என்ன ஆகுது, சுகுமாரோட மச்சன் என்ன பண்ணுறாரு, அவங்க நாடகத்தை இங்கே தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அவங்க நாடகத்தை இங்கே தான் வந்து அரங்கேற்றுறாங்க. இந்த மாதிரி கார் எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது என் மச்சான் தான் எரிஞ்சு போயிட்டாரு, இந்த கார் என் மச்சாங்காரு, நேற்று வந்து தேட்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரின்னோம். போன மனுஷன் வரல, இன்னைக்கு காலையில் ஒரு தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி கார் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குது, உங்கள் புருஷன் கார் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தோம், வந்து பார்த்தா எங்கள் மச்சான் தான் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிறாரு. யார், சுகுமார் குரூப்போட பொண்டாட்டியோட அண்ணன். சுகுமாரோடைய பொண்டாட்டியும் நடிக்கிறாங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த மருத்துவர்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு அதிர்ச்சி கொடுக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ ஒரு கார் தீ பிடிச்சி எரியும் பொழுது அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கிற ஒரு நபர் வந்து அந்த தீயில் மாட்டி கருகி இறந்து போகிறாரு அப்படின்னா அவர் வந்து மூச்சு சுவாசிக்கிறாருல்ல, அந்த சுவாசிக்கும் பொழுது அந்த கரும்புகையும் அந்த நச்சு துகள்களும் அந்த கறி துகள்களும் உடம்புகளுடைய சுவாச பாதைகளோட போய் கலந்துருக்குமா, நுரையீரல்லையோ அந்த சுவாச பாதையிலையோ எங்கே தொண்டையிலோ கலந்துருக்குமா. ஆனால் இந்த எரிஞ்சு போன உடம்புக்குள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது பின்ன ஆய்வு செய்யும் பொழுது அதுக்குள்ளாடி பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது அதுக்குள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த கறி துகள்களோ அந்த கரும்புகையோ எதுவுமே இல்லையா. என்ன காரணம், டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய மனசினால் தான் சுவாசிச்சிருப்பாங்க, அந்த கார் வந்து பற்றிட்டு எரியறதுக்கு முன்னாடியே இவர் இறந்து போயிட்டாரு, இறந்து போன மனுஷனோட உடம்புக்குள்ளாடி குட்டி அளவு
குட்டி குட்டியாகவும் சொல்லக்கூடாது, லேசான அளவு விஷத்தன்மை இருக்குது அவருடைய குடலில். அவருக்கு வந்து விஷம் சாப்பிட்டு இறந்து போயிருக்கிறாரு. விஷம் சாப்பிட்டு இறந்து போகிறதுக்கு செத்து போன வாட்டி தான் அந்த கார் பற்றி எரிஞ்சிருக்குது. ஸோ அவர் விஷத்தை சாப்பிட்டு தான் காரில் வந்திருக்கணும், அந்த கார் பிடிச்சி எரிஞ்சு போச்சு, கார் எரியறதுக்கு முன்னாடி அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கருத்து இது பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே சுகுமார் ஏதோ மருந்து சாப்பிட்டாரு செத்து போயிட்டாரு, திடீர்னு கார் பிடிச்சி எரிஞ்சு போச்சு, என்னன்னே தெரில, போலீஸுக்கு ஒரே குழப்பமாகவே விட்டுட்டாங்க. அப்புறமேட்டு என்ன ஆகுது, அந்த கேஸு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஓகேங்களா, மறுபடியும் உள்ளடி அவங்க வீட்டுக்கோசரம் போகிறாங்க. ஒரு காவல் அதிகாரி போகிறாரு. போய் பார்த்தா அந்த இறந்து போனவரோட வீட்டில் ஒரு 4-5 நாள்லையே எல்லாம் சந்தோஷமாக சிரித்து பேசி விளையாடிக்கிட்டு, சின்ன பிள்ளைங்களாம் விளையாடிக்கிட்டு, சின்ன பிள்ளைங்க எப்போனா தெரியாதுன்னு வைங்க, பெரியவங்களும் எல்லாம் ஓடி விளையாண்டுக்கிட்டு வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுட்டு எல்லாம் உட்காந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, சிரித்து பேசிக்கிட்டு எல்லாருமே. அதை பார்த்தோன்னே காவல்துறைக்கு ஒரு சந்தேகம், என்னப்பா இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனவங்க வீட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க, என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் மஃப்டியில் போய் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நோட் பண்ண ஆரம்பிச்சோடி பார்த்தா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது பொருட்களை வாங்குறாங்க. அப்பயும் போலீஸ் ஒன்றும் புரியல, செத்து போனாலும் சாதாரண ஆள் தான், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல காவல்துறையால். அப்புறமேட்டு தான் காவல்துறைக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது, அவங்க இறந்து போன சுகுமார் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாரு. அவர் இறந்து போன வாட்டி அவரோட டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு அதை அவங்களோட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அந்த குடும்பம் கோடி கணக்கில் பணம் வாங்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ தான் தெரிய வருது. சரி ஓகே, இந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கோசரம் அவருக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்து அவரை இறக்க வச்சு அப்புறமேட்டு காரை பற்ற வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அந்த ஒரு டைரக்ஷனில் கேஸ் திரும்புது. காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க வீட்டுக்கு எந்தெந்த ஃபோன் வருது, யார் பேசுகிறாங்க, வெளியாளுங்க யார் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க, எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு தெரியாமலே. அப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த காவல்துறைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது, அந்த செத்துப்போன நபர் சுகுமாரே கிடையாது, வேற ஒரு நபரை வந்து வேற ஒரு பணத்தை கொண்டு வந்து வச்சு காரை எரிச்சு விட்டு இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கி இந்த குடும்பம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது. சம்மந்தப்பட்ட சுகுமார் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிட்டாரு, அந்த குடும்பமே சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் எப்போ தெரிய வருது கேரளா போலீஸுக்கு, இந்த ஒரு சில மாதங்கள் கழிச்சு தான் தெரிய வருது. உடனே அந்த குடும்பத்தை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த பணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுகுமார் வந்து வாங்கிட்டு நான் வெளியூருக்கு போகிறேன், நீங்கள் வந்து நீ மறுபடியும் பாருங்கன்னு சொல்லிட்டு சுகுமார் போயிடுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தொகையோட சுகுமார் வந்து 1989 இந்த விஷயம் நடக்குது கேரளாவில். இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு சுகுமார் கிளம்பி போயிடுறாரு. பாப்லோ எஸ்கோபர் எப்படி இருப்பார், அந்த மாதிரி இருப்பார் மனுஷன். யார், சுகுமார் குரூப்ஸு. இப்படிப்பட்ட சுகுமாரை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் கேரளா காவல்துறையால் பிடிக்கவே முடியல. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஆதார் கார்டு, ஒரு ஏடிஎம் கார்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா, மொபைல் நெட்வொர்க் ஹேக்கிங்கு, சைபர் கிரைமு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொறிகளில் மனசை மாட்டிக்குவோம் தவறு செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை தகவல்களுமே எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளுமே டெவலப் ஆகாத ஒரு காலத்தில் இருந்ததுனால இந்த சுகுமார் குரூப்ஸ் வந்து தப்பிச்சு போயிட்டார். கேரளா போலீஸால் முடிக்க முடியாத கேஸில் இந்த சுகுமார் குரூப்ஸோடைய அந்த கோடிக்கணக்கான அந்த மதிப்புள்ள இன்சூரன்ஸ் தொகையும் சுகுமார்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஜரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா கேரளா போலீஸால் தீர்க்க முடியாத ஒரு கேஸு.